Watching videos without subscribing our channel is injurious to us மற்றும் உயிரை கொல்லும். போன வீடியோவில் நம்ம 30,000 ரூபாய்க்கு பிசி பில் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம 50,000லேருந்து 60,000 ரூபாய்க்கு எப்படி பிசி பில் பண்ண போகிறது, ஆல்சோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ் வழங்கும் பில்ட் யுவர் ஓன் பிசி. இந்த இந்த பிசி யாருக்கு அப்படின்னா கேமர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் யூஸ் இந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் ஹை எண்ட் கேம்ஸ் ஆல்சோ நீங்கள் விளையாண்டுக்கலாம். இங்கே ப்ராசஸர் அப்படின்னு வரையில நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஏஎம்டியோட Ryzen 5 அதில் 3600, இன்னொன்று ஏஎம்டியோட Ryzen 7 2700. இந்த ரெண்டு ப்ராசஸரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளியே எடுக்க முடியும். இங்கே என்னோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னா Ryzen 5ல 6 கோர் 12 த்ரெட்ஸ் வரும். தென் Ryzen 7ல 8 கோர்ஸ் 16 த்ரெட்ஸ் வரும். ஜஸ்ட் ஒரு 2 கோர் அண்ட் 6 த்ரெட் மட்டும்தான் வித்தியாசம். தென் இது ஒரு 7 nanometer டெக்னாலஜி ப்ராசஸர். இங்கே ஏன் 7 nanometer கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்போ இருக்கிறதால இங்கே 7 nanometer யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7 nanometer இங்கே யூஸ் பண்ணதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆல்சோ த்ரெட்ஸ் அண்ட் கோர்ஸ் வந்து கரெக்டாக வேலை பார்க்கும், ஒரு யூனிட்டியோட வேலை பார்க்கும் அப்படின்னு இங்கே சொல்லலாம். AMD Ryzen 5 3600 வந்து உங்களுக்கு 17,000 வரும். ஏன்னா இது 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர். இதே AMDல 2700 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16,000 rupees வரும். ஏன்னா இது 2nd ஜென்ரேஷன் ப்ராசஸரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் ரெண்டு ப்ராசஸரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பின்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு ப்ராசஸருக்குமே பொதுவாக இருக்கிறது என்ன அப்படின்னா AM4 சாக்கெட். இந்த AM4 சாக்கெட் இருக்கிற மாதிரி இப்போ மதர் போர்ட் சூஸ் பண்ண போகிறோம். இங்கே மதர் போர்ட் அப்படின்னு வரையில் என்னோட ரெக்கமெண்டட் மாடல்ஸ் என்ன அப்படின்னா A320, B450 அண்ட் X570 இந்த மாடல் மதர் போர்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது asrock, தென் ஜிகாபைட், MSI இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸில் நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் பட்ஜெட் வந்து 60,000 அப்படிங்கிறதால இங்கே நான் எந்த மதர் போர்ட் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா asrock Steel Legend B450. இது ஒரு RGB மதர் போர்ட். ஆல்சோ அவுரா சிங்க். இந்த மதர் போர்டோட ஹைலைட்டான ஒரு ஃபியூச்சர் என்ன பண்ணால் பாலிக்ரோம் சிங்க் இருக்குது. நீங்கள் கேபினெட்டில் வர ARGB லைட்ஸ் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்சோ மதர் போர்டில் டெடிக்கேட்டடாகவே இதுக்கு RGB லைட்ஸ் இருக்குது. இந்த RGB லைட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா பின்னாடி ஒரு பேனல்லையும், அதாவது ஆடியோ ஆம்பிளிஃபையர் கிட்டையும், நீங்கள் SSD மாற்ற அந்த மாஸ்ஃபெட் கிட்டையும் இந்த LEDs இருக்கும். தென் அதே மாதிரி அந்த Type-C போர்ட், தென் A போர்ட் அண்ட் B போர்ட், டிஸ்பிளே போர்ட் 2 போர்ட் தராங்க. தென் VGMA லைக் HDMA இந்த போர்ட்ஸ்லாம் இதில் வருது. இந்த மதர் போர்ட் உங்களுக்கு குவாட்ரனல் RAM சப்போர்ட் பண்ணும். அப் டு 64GB RAM உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தென் இதில் ஆடியோ அப்படின்னு வரையில் 7.1 நிக்கான் காயில் கோல்ட் சீரிஸ் ஆடியோ உங்களுக்கு வருது. இந்த ஆடியோ ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ பூஸ்ட் அண்ட் சவுண்ட் கேட்க கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு இது நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இந்த மதர் போர்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோட ப்ரைஸ் வெறும் 10,000 ரூபா தான் வருது. தென் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் AMD கிராஸ் ஃபயர் சப்போர்ட் ஆல்சோ இருக்குது. இந்த மதர் போர்ட்டில் M.2 NVMe சப்போர்ட் ஆல்சோ இருக்குது. ஸோ நீங்கள் NVMe SSD வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை நான் ஏன் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பீட், பெர்ஃபார்மன்ஸ், அதுக்காக தான் நான் இதை நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மதர் போர்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் பின்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே RAM அப்படின்னு வரையில் நான் சூஸ் பண்ணுறது கோர்சரோட வெஞ்சன்ஸ் LPX 8GB RAM. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 16GB RAM அண்ட் 32GB RAM ஆல்சோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த ரேமோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 3000 MHz. ஆல்சோ நீங்கள் இதை ஓவர் கிளாக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஹீட் சிங்க் சப்போர்ட் இருக்கிறதால ஹீட் இதில் ஈஸியாக டெசிபேட் ஆகும். ஆல்சோ ரேமோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த RAM ஸ்டிக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 3550. கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு வரையில் இது டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஏன்னா இது ஒரு CPU. இதுக்கு கண்டிப்பாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டே ஆகணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது RTXல பேசிக் மாடல். பட் RTXல 30,000 ரூபாய்க்கு தான் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம GTXக்கு போய் ஆகணும். இங்கே நம்ம சூஸ் பண்ண போகிற கிராஃபிக்ஸ் கார்டு 1065 Super EX. இது நிறைய கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. Asus, Uno3D, Colorful, Galaxy இந்த எந்த கம்பெனியில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக மாற போகிறது கிடையாது. ஏன்னா ஆர்கிடெக்சர் அண்ட் டியூனிங் ஆர்கிடெக்சர் ரெண்டுமே ஒன்று தான். இந்த GTX 6050 சூப்பர்லேயே 8GB VRAM ஆல்சோ இருக்குது, 6GB VRAM ஆல்சோ இருக்குது. பட் நாங்கள் சூஸ் பண்ணுறது 4GB VRAM. ஏன் அப்படின்னா இதோட பட்ஜெட். ஃபைனலாக இந்த கிராஃபிக்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 13,000 rupees. தென் ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு SSD தேவைப்படும். நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறது M.2 Western Digital SSD ஆர் Kingston SSD. கண்டிப்பாக இந்த பிசிக்கு நீங்கள் கேம்ஸ் ஏற்றுவீங்க. ஸோ இந்த 240GB கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது. அதனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு 2TB ஹார்ட் டிஸ்க். ஏன் நாங்கள் 1TB சூஸ் பண்ணல அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டேன் அப்படின்னா 2TB வந்துடும் 1TB கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா இந்த 2TB உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கும், அதே மாதிரி லைஃப் அதிகமாக இருக்கும். தென்
நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண போகிற கம்பெனி என்ன அப்படின்னா சீகேட் அண்ட் டோஷிபா. இந்த 2 கம்பெனிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ணிக்கலாம். வெஸ்டர்ன் டிஜிட்டலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 3200 கிட்ட வரும். இல்லை உங்களுக்கு M.2 SSD யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் SATA SSD ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 3200 வரும். தென் இந்த செகண்டரி ஹார்ட் டிஸ்கோட ரேட் வந்து ஒரு 4000 கிட்ட வரும். தென் இந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்பின்னிங் ரேட் 7200 RPM. ஏன் இதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா RPM அதிகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு டேட்டா ரீட் அண்ட் ரைட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக இருக்கும். தென் இந்த காம்பவுண்ட்லாம் பவர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற PSU corsair CV550 ஏன் நாங்கள் CV யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இது ஒரு 80+ பிராண்ட் சர்டிஃபிகேட் PSU. நான் ஏன் இந்த PSU சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் PC வந்து 8 hours 10 hours கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு இந்த மாதிரி ஒரு PSU அவசியமாக தேவைப்படும். ஆல்சோ இந்த PSUவில் சர்ஜ் ப்ரொடெக்ட் ஃபியூஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ SATA போர்ட்ஸ் அண்ட் கேபிள்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த PSU நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த 80+ பிரான்ச் PSU ஏன் அப்படின்னா கரண்ட் பில்லில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும். ஆல்சோ இதில் எனர்ஜி எஃபிஷியன்சி அதிகம் கம்பேர் டு பிரான்ச் PSU. தென் இந்த PSUவோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 4000 rupees வருது. ஆல்சோ இந்த PSUக்கு 3 years வாரண்டி வருது. PSUவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக. கேபினட் கேபினட் அப்படின்னு வரையில் நான் இங்கே சூஸ் பண்ண போகிறது ஆன்டெக் ஃபேண்டம் DP501. ஏன் இந்த கேபினட் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு ஒயிட் கலர் கேபினட், பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். அது போக இதில் வெண்டிலேஷன் சிஸ்டம் நல்லா இருக்குது. இந்த கேபினட் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி 3 ARGB ஃபேன்ஸ் அண்ட் பின்னாடி ஒரு ARGB ஃபேன்ஸ் வருது. இந்த ஃபேன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு கூலிங் அண்ட் வெண்டிலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டாலாக வருது, நீங்கள் தனியாக காசு போட்டு எக்ஸ்ட்ராவாக ஃபேன் வாங்க தேவையில்லை. அது போக இந்த கேபினெட் வந்து எல்லா சாஃப்ட்வேர் சிங்கோட சப்போர்ட் ஆகும். லைக் பாலிக்ரோம் சிங்க், அவுரா சிங்க், MSIயோட கலர் சிங்க், இந்த மாதிரி எல்லா சிங்க் சாஃப்ட்வேரோட இது ஒர்க் ஆகும். மெயினாக இதோட பட்ஜெட் 5000 ரூபா தான். கொடுக்குற அந்த 5000 ரூபாய்க்கு நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக் உங்களோட பிளேஸ்க்கு அண்ட் உங்கள் PC கொடுக்கும். தென் இந்த கேபினெட் சூஸ் பண்ணதுக்கு மெயினாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா கேபிள் மேனேஜ்மெண்ட். நம்ம எவ்வளோக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு PC பார்க்க நல்லாயிருக்கும். கேபிள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை பண்ணுறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் நிறைய பிளேசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபினெட்டை நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை இந்த கேபினெட் வேணாம் எனக்கு இன்னும் பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட வேறு கேபினெட் சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டெக் பிராண்ட் மட்டும் கிடையாது, corsair, கூலர் மாஸ்டர், டீப் கூல், ஏரோகூல் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கேபினெட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். தென் Hi everyone, we are Toggle Automation. We are here to demonstrate our product using our mobile application. Now we are going to switch on the fan 1 and then the light 1. Now we are going to switch on the fan 2 and then the light 2. Now we are going to switch off fan 2 and light 2. And then switch off the light 1 and fan 1. Next we are going to switch on and off using the physical switches. Thank you. Now we are going to control the switches using our voice command. OK Google, turn on fan 1. Show turning fan 1 on. OK Google, turn off fan 1. Okay, turning fan 1 off. Our next feature is timing control. The user can set the on and off timer. Here we have set around 12:07. At 12:07 the fan has been turned on.
At 12:08 the fan will be turned off as set by the off timer. Another advantage is energy monitoring. Here user can monitor the energy consumed by the home appliances which is connected through our product. சூஸ் பண்ணிக்கலாம். தென் கடைசியாக இதோட டோட்டல் காஸ்ட் உங்களோட டிஸ்பிளேக்காக உங்களுக்கு இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ காம்போனன்ட்ஸோட ப்ரைஸ் வந்து எங்கள் கையில் இல்லை நண்பா, ப்ளீஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் மே ஃப்ளக்சுவேட். நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் மட்டும்தான். ஆன்லைன் ஸ்டோர்ஸில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். இந்த பேண்டமிக் அப்படிங்கிறதால ப்ரைஸ் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன்று இந்த பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறம் பிசி பில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இப்போ பிசி பில் பண்ணி முடிச்சிருங்க. பிகாஸ் இந்த பேண்டமிக் அப்புறம் ப்ரைஸ் ஏறுமா இறங்குமான்னு தெரியாது. ஆல்சோ எல்லா ஸ்டாக்குமே காலியாகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிசியில் ஒர்த்தாகவே இருக்கும். இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஜிபியூ அண்டு ஜிபியோட பெஞ்ச்மார்க்கிங் ரேட், தென் ரேமோட ப்ராசஸிங் ஸ்பீடு, தென் கேஷ் மெமரி. இந்த ப்ராசஸரில் கேஷ் மெமரி எவ்வளோ இருக்கும்? 35 MB கேஷ் மெமரி இருக்கும். அதே மாதிரி Ryzen 7ல் வந்து 64 MB கேஷ் மெமரி வரும். நீங்கள் கொடுக்குற இந்த 60,000 ரூபாய்க்கு 60 to 80 FPS எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணீங்க அப்படின்னா 90 FPS to 100 FPS எதிர்பார்க்கலாம். ஆல்சோ இந்த ப்ராசஸரை நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக ஸ்டாக் கூலர் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் கூலர் வந்து விராத் ஸ்ட்ரைட் தான் வருது. இது ஸ்டாக் கூலர் போதுமானது தான். பட் ஓவர் கிளாக்கிங்க்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓவர் கிளாக்கிங்க்கு தனியாக நீங்கள் கூலர் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் லிக்விட் கூலர் யூஸ் பண்ணுங்கள். லைக் கூலர் மாஸ்டர் ஆர் ஹேண்ட்டெக் ஆர் NGXT இந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல இருந்து நீங்கள் கூலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்சோ லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் இதை பற்றி கம்பேரிசன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ஆன்லைன் ஸ்டோர்ஸோட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சப்போர்ட் அண்டு வாரண்டி ஈஸியாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் கம்பேர்ட் டு ஆன்லைன் ஸ்டோர்ஸ். ஆல்சோ இந்த பிசி பில்ட் கைடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். தென் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சைனிங் ஆஃப் பாலா சரவணன். தம்பி மூஞ்ச காமிங்க. ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாடா? அம்மாடி. ஓ, அண்ட் பின்னாடி உங்களுக்கு ஏஆர்ஜிபி கான்சர்ஸா டப்பாவி. பிகாஸ் இந்த பேண்டமிக்கு அப்புறம் ப்ரைஸு சிஎம்முக்கு ஒரு ஃபோனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. இந்த பிசியில் பர்ஃபார்மன்ஸ் எப்போ இருக்குன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இது ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் ஹை அண்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு கேமா காஸ்ட் ஆல்சோ கம்மியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ முடியலை ஆஃப் பண்ணுறான், அடுப்பாகுது. அண்ட் பை, தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பாலா சரவணன்.